ஒரு அருமையான குடும்ப சிறுகதை. அகிலா. எழுதியவர் ஸ்ரீஜா வெங்கடேஷ் அவர்கள். கேட்கலாமா? ஒரு பெரிய கட்டடத்தின் 7வது மாடியில் இருந்த அந்த பன்னாட்டு நிறுவனம் பரபரப்பாக செயல்பட்டு கொண்டிருந்தது. சிஸ்டம் அனலிஸ்ட் என்று பெயர் பொறிக்கப்பட்ட கட்டிடத்தினுள் உட்கார்ந்தபடி கணினி திரையையே வெறித்தபடி இருந்தாள் அகிலா. இன்று சாயந்திரம் அவளை பெண் பார்க்க வருகிறார்கள். அதற்குண்டான பூரிப்போ வெட்கமோ எதுவும் இல்லை. அதற்கு காரணம் அவள் வயதல்ல. இந்த 30 வயதிலும் வெட்கமும் சந்தோஷமும் மறத்து போகாமல் தான் இருந்தால் நேற்று இரவு வரை. அகிலா ஒரு கீழ் நடுத்தர குடும்பத்தில் பிறந்த 2வது பெண். ஆண்களுக்கே உரித்தான எல்லா சபலங்களும் உள்ள அப்பா, கல்லானாலும் கணவன் என்ற வாக்கியத்தையே வாழ்க்கையாக ஏற்ற அம்மா, பெண்ணாக பிறந்ததன் நோக்கமே அழகாக அலங்கரித்துக் கொண்டு கண்ணுக்கு அழகாக நின்று வருங்கால கணவனை கவர்வது ஒன்றுதான் என்று நினைக்கும் அக்கா. இவர்கள் மத்தியில் படிப்பிலும் அறிவு சார்ந்த கருத்துக்களின் மேல் காதலும் கொண்ட அகிலா தனிமைப்பட்டாள். புத்தகங்களே அவளுக்கு துணையானது. நன்றாக படித்தாள். பருவ வயதில் வரும் சலனங்களை மனக்கட்டுப்பாட்டின் மூலம் அடக்கி மேலும் உக்கரமாக பாடத்தில் ஆழ்ந்தாள். வீட்டில் அதிகம் பேசாததாலோ நன்றாக படித்ததாலோ இல்லை, வீட்டில் உள்ளோர் கூறும் கருத்துக்களை எப்போது மறுத்து பேசி வந்ததாலோ அவளை திமிர் பிடித்தவள் என்றே நினைத்தனர், சொல்லவும் செய்தனர். அதனால் எல்லாம் பாதிக்கப்படுபவள் அகிலா அல்ல. அவள் +2 முடித்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் பொறியியல் படிக்க இடம் கிடைத்த விஷயத்தை வீட்டில் சொன்னபோது வீட்டில் பூகம்பம் ஏற்பட்டது. அம்மாவும் அக்காவும் தான் முதலில் போர்க்கொடி தூக்கியது. இருக்கிற பணத்தை எல்லாம் உன்னுடைய படிப்புக்கே வாரி விட்டுட்டா நாளைக்கு உங்க கல்யாணத்துக்கு என்ன செய்யறது என்று நியாயம் பேசினாள் அம்மா. அக்காவுக்கு இவள் படிப்பால் தன் திருமணம் இன்னும் தள்ளி போய்விடுமோ என்ற பயம். அப்பா எல்லாம் போதும், படிச்சு கிழிச்சது. இந்த 2 கருமத்தையும் வீட்டை விட்டு வெளியேற்றவே நான் சம்பாதிக்கிறது போதாது. இந்த லட்சணத்துல உன்னை படிக்க வச்சுட்டு அப்புறம் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் நாங்க சோத்துக்கு தாளம் போடுறதா என்றார். அவர் கவலை அவருக்கு. அவர் தன்னுடைய குடியையும் மற்ற சகவாசங்களையும் குறைத்து கொண்டாலே நிறைய பணம் சேமிக்கலாமே என்று வாய் வரை வந்த வார்த்தைகளை விழுங்கினாள் அகிலா. தேசியமயமாக்கப்பட்ட வங்கி ஒன்றின் கடன் உதவியோடு அவள் மேற்கொண்டு படித்து வேலை கிடைத்ததும் கடனை அடைக்க முடிவு செய்திருப்பதாக உறுதியாக கூறிவிட்டாள். அவள் அப்பாவும் சில பெரிய மனிதர்களிடம் விசாரித்து சரி என்று படவே அதை ஏற்றுக்கொண்டார். அகிலாவுக்கே அது ஒரு ஆச்சரியம்தான். அம்மாதான் முனகிக் கொண்டே இருந்தாள். அந்த 4 வருடங்கள் அவள் பட்ட பாடு, அப்பப்பா! ஏனோ அப்பா அக்காவின் கல்யாணத்தை தள்ளி போட்டுக் கொண்டே வந்தார். இவள் படிப்பு செலவால் தான் என்று அக்கா எப்போதும் முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டிருந்தாள். அகிலாவை சாடை மாடையாகவும் நேராகவும் திட்டினாள் அக்கா. அம்மாவும் அகிலாவால் தான் அக்காவின் கல்யாணம் நடக்கவில்லை, அக்கம் பக்கத்தவர் ஒரு மாதிரி பேசுகிறார்கள் என்று இவளை கரித்து கொட்டிக் கொண்டிருந்தாள். ஆனால் அப்பாவிடம் அபரிமிதமான மாற்றம். செலவுக்கு காசு அதிகமாக கொடுக்காவிட்டாலும் இவளை ரொம்பவும் தாங்கி பேசினார். அது அக்காவின் ஆத்திரத்தை மேலும் கிளறிவிட்டது. இவள் படிப்பதாலேயே அப்பா சலுகை காட்டுகிறார் என்று நினைத்து அகிலாவிற்கு எவ்வளவு இடைஞ்சல் கொடுக்க முடியுமோ அவ்வளவும் கொடுத்தாள். எல்லா தடைகளையும் தாண்டி 4வது வருடம் முடியும் முன்னே இப்போது வேலை பார்க்கும் பன்னாட்டு நிறுவனத்தில் 5 இலக்க சம்பளத்தில் அகிலாவுக்கு வேலை கிடைத்து விட்டது. அதன் பிறகு அவர்கள் குடும்பத்திற்கே ஏறு முகம்தான். ஃப்ரிட்ஜ் வாங்கினார்கள். அம்மாவுக்கும் அக்காவுக்கும் பட்டுப்புடவை வாங்கினார்கள். அப்பா பீடியை விட்டு சிகரெட் பிடிக்கலானார். வங்கி கடன் ஒரு பெரிய சுமையாய் அழுத்தாததால் கொஞ்சம் பெரிய இடமாக பார்த்து அக்காவுக்கு கல்யாணம் செய்தார்கள். மாப்பிள்ளை அரசு அலுவலகம் ஒன்றில் எழுத்தராக இருக்கிறார். அக்காவுக்கு இன்னும் பெரிய இடமாக தனியார் நிறுவனமாயினும் பரவாயில்லை, மேனேஜராக வேலை பார்க்கும் மாப்பிள்ளை வேண்டும் என்று ஆசைப்பட்டாள். ஆனால் அப்பாதான் பென்ஷன் வரும் உத்தியோகம் இது என்று அக்காவை அடக்கிவிட்டார். அதுவும் ஆயிற்று. கல்யாணம் முடிந்து 8 வருடங்கள் ஓடியே விட்டன. 2 பிள்ளைகளுடன் ஒவ்வொரு முறையும் விடுமுறைக்கு அக்கா வரும்போது வீடே அதிரும். கல்யாணம் முடிந்து குழந்தைகள் பிறந்தும் அக்காவிற்கு அகிலாவின் மேல் தோன்றிய பொறாமை கொஞ்சம் கூட குறையவில்லை.
அகிலாவின் உடைகள், அவளின் நாகரிகமான தோற்றம், முடியை வெட்டி அலங்கரித்திருந்த விதம், வீட்டில் அவளுக்கு கிடைக்கும் மரியாதை, இவையெல்லாம் அவளின் பொறாமை தீயில் நெய் ஊற்றின. இந்த மாதிரி காசை தூக்கி எறிஞ்சி அலங்காரம் செஞ்சுக்கிட்டா கழுத கூட அகிலாவை விட அழகா இருக்கும் என்று வேடிக்கையாக சொல்வது போல சொல்லுவாள் அக்கா. அதற்கு அம்மாவும் சேர்ந்து சிரித்துவிட்டு, எல்லாம் இவ போன அப்புறம் என்பது போல கையாட்டுவதுதான் அகிலாவுக்குள் கோபத்தையும் துக்கத்தையும் ஏற்படுத்தும். இது போன்ற சந்தர்ப்பங்களில் இதே வார்த்தையை தான் அக்காவை பார்த்து சொல்லி இருந்தால் என்ன ஆகியிருக்கும் என்று யோசிப்பாள். முன்பு புத்தகமே அடைக்கலமானது போல இப்போது அலுவலக வேலைகளில் தன்னை ஆழ்த்திக் கொண்டாள் அவள். அதன் பலன் மேன்மேலும் உயர்ந்து கொண்டே போனாள். வீட்டு சூழ்நிலையில் இருந்து ஒரு மாற்றாக அலுவலகத்தில் எல்லோருடனும் நன்றாக பேசி பழகினால் ஒரு அளவோடு. அக்காவுக்கு கல்யாணமாகி 4 வருடங்களுக்கு பிறகு இவளுள் திருமண ஆசை எழுந்தது. அதற்கும் காரணம் இல்லாமல் இல்லை. இவளோடு வேலையில் சேர்ந்த பலர் ஒவ்வொருவராக கல்யாண இன்விடேஷனை நீட்டினார்கள். அதில் பல காதல் திருமணங்கள். இருவரும் அதே அலுவலகத்தில் வேலை செய்தனர். அப்பாவாக பேச்சை ஆரம்பிப்பார் என்று நினைத்தால் அது இல்லை என்றானது. அக்காவின் திருமணத்தை பற்றி எப்போதிருந்தோ கவலைப்பட ஆரம்பித்த அம்மாவும் வாயே திறக்காமல் போகவே வேறு வழியின்றி அகிலாவே மற்ற நண்பர்கள் திருமணத்தை பற்றி கூறி ஜாடை மாடையாக சொன்னாள். அவள் ஜாதகத்தை அப்பா பரணில் இருந்து எடுத்ததிலிருந்து அவளுக்கு புரிந்துவிட்டது என்று நினைத்தாள். வீட்டில் எப்போதும் அகிலாவின் கல்யாண பேச்சுதான். ஒரு விஷயத்தில் அப்பா மிகவும் கண்டிப்பாக இருந்தார். 10 பொருத்தங்களும் பொருந்தி இருந்தால்தான் மேற்கொண்டு பேசுவது என்று உறுதியாக இருந்தார் அவர். மனசெல்லாம் பூரித்து போயிற்று அகிலாவுக்கு. அகிலாவின் மன வாழ்க்கை மேல் அப்பாவிற்கு உள்ள அக்கறையை பார்த்து. இவள் சம்பளத்தை கேட்டே பலர் ஓடிவிட்டனர். அவளை விட சம்பளம் கம்மியாக வாங்கினாலும் பரவாயில்லை என்று வந்த ஒரு சில வரன்களை என் பொண்ணோட குணத்தை பார்க்காம பணத்தை பார்க்கிறானுங்க பரதேசிங்க என்று அப்பாவே தட்டி கழித்தார். அப்பாவா இவ்வளவு பொறுப்பாக சிந்திக்கிறார் என்று வியந்து போனாள் அகிலா. அந்நிலையில்தான் ஹரிதோதாஸ் குப்தா இவள் வாழ்வில் குறுக்கிட்டான். அவளுடன் அதே அலுவலகத்தில் கல்கத்தாவில் இருந்து மாற்றலாகி வந்த வங்காளி. வங்காளிகள் வட இந்தியர்கள் அல்ல. அவர்கள் இந்தியாவின் கிழக்கு பகுதியில் வசிப்பவர்கள் என்றும் அவர்களிலும் கருப்பானவர்கள் உண்டு என்பதையும் ஹரித்ரோவிடமிருந்துதான் கேட்டு தெரிந்து கொண்டாள் அகிலா. நாளுக்கு நாள் இருவருக்கும் நெருக்கம் அதிகமானது. அகிலாவின் அலுவலகத்திலேயே காதலித்து கல்யாணம் செய்து கொண்ட ஒரு சிலருக்கு விவாகரத்தும் ஆகியிருந்தது. அவர்களுக்குள் ஏற்பட்ட மனக்கசப்புகளால் அலுவலகம் நாறி போயிற்று. அவர்கள் ஒருவருக்கொருவர் திட்டிக் கொண்ட கெட்ட வார்த்தை வசவுகள் அப்பப்பா என்ன! ஒரே ஒரு வித்தியாசம், அவர்கள் எல்லாவற்றையும் ஆங்கிலத்தில் பேசினார்கள் என்பதுதான். அவற்றையெல்லாம் பார்க்க பார்க்க மனதுள் ஒரு பயம் வந்து புகுந்து கொண்டது அகிலாவுக்கு. அந்த நிலையில்தான் ஹரிதோ அவன் மனதை அகிலாவிடம் சொன்னான். அதை கேட்டதும் அவளுக்கு முதலில் ஏற்பட்ட உணர்வை அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. சந்தோஷம், வெட்கம் இவற்றையெல்லாம் மீறிக்கொண்டு பயம்தான் முன்னால் இருந்தது. அவர்களுக்குள் கொஞ்சமும் பொருந்தாது என்றும் அவசரப்பட்டு கல்யாணம் செய்து கொண்டு பின்னர் விவாகரத்திற்கு செல்வதில் தனக்கு சிறிதும் சம்மதமில்லை. அதற்கு பதில் பரஸ்பர மதிப்பும் மரியாதையும் ஓடு தனித்தனியாகவே இருந்து விடலாம் என்றுதான் யோசித்து எடுத்த முடிவை அருத்ரோவிடம் சொல்லிவிட்டாள். அவன் முகம் மாறாமல் ஏற்றுக்கொண்டான் அவளுடைய முடிவை. நான் உனக்காக காத்திருப்பேன்னு சினிமா வசனம் எல்லாம் பேச மாட்டேன். எனக்கு வேறொரு பொண்ணுகிட்ட ஈடுபாடு ஏற்பட்டாலோ இல்ல என் வீட்டுல இருக்கிறவங்க கட்டாயப்படுத்தினாலோ கண்டிப்பா முழு மகிழ்ச்சியோட கல்யாணம் செஞ்சுக்குவேன். அது வரைக்கும் உனக்கும் உன்னுடைய முடிவை மாத்திக்க சமயம் இருக்கு என்றான். அந்த பதிலே அவளை மேலும் பயமுறுத்தியது. அவன் மேலும் தொடர்ந்து சொன்னான், காதலுங்கிறது ஒரு மென்மையான உணர்வு. இந்த பெண் அல்லது இந்த ஆண் என் வாழ்க்கை துணையானால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என நாம் இதயம் செய்யும் முடிவு. இதை ஏன் இவ்வளவு ஆக்ரோஷமாகவும் ஆரவாரமாகவும் மாற்றுகிறீர்கள்? விரும்பியது கிடைக்கவில்லை என்றால் அந்த விருப்பம் நெஞ்சில் சுகமான நினைவுகளை மீட்ட வேண்டுமே அன்றி வெறுப்பையோ கோபத்தையோ வெளிப்படுத்தினால் அது எப்படி காதலாகும்? நீ மறுத்ததற்கு நான் கோபப்பட்டால்
அது உன் மீதான என் ஆளுகையைத்தான் காட்டுமே அல்லாது அன்பை காட்டாது என்று சொன்னான். அகிலாவுக்கு ஏதோ புரிந்த மாதிரியும் இருந்தது, ஒன்றும் புரியாத மாதிரியும் இருந்தது. ஆனால் அவனை மறுத்து தான் அவசரப்பட்டு விட்டோமோ என்ற நினைப்பை தவிர்க்க முடியவில்லை அவளால். கொஞ்ச நாட்களாக காணாமல் போயிருந்த கல்யாண பேச்சு மீண்டும் ஆரம்பமானது அவளுடைய வீட்டில். இம்முறை அகிலாவால் ஒன்றும் முடியவில்லை. ஏதேதோ காரணம் சொல்லி அவளை தட்டி கழித்து விட்டாள். அவள் தனிமையில் யோசித்து பார்த்தபோதுதான் ஒரு உண்மை அவளுக்கு வீட்டாரின் பேச்சுக்கு பயந்துதான் அரித்ரோவை வேண்டாம் என்று சொல்லிவிட்டோம் என்று அவள் புரிந்து கொண்டாள். அப்பாதான் என் வாழ்க்கையில் எவ்வளவு அக்கறை வைத்திருக்கிறார், அவரிடம் விஷயத்தை சொல்லி புரிய வைத்து விடலாம் என்று முடிவு செய்து அவர் ரூமுக்கு போனாள் அகிலா. அங்கே அவருடன் அவள் அம்மாவும் இருந்தார். இவள் பெயர் அவர்கள் பேச்சிடையே அடிபடவே தன்னை அறியாமல் நின்று அவற்றை கேட்டாள். என்னங்க, அகிலாவுக்கு இன்னும் எவ்வளவு வரந்தான் பாப்பீங்க, அவளும் தட்டி கழிச்சுக்கிட்டே போறா, நீங்களும் பேசாம இருக்கீங்களே என்றாள் அம்மா. அடி பொடி பைத்தியம், அவளுக்கு கல்யாணம் செஞ்சு அனுப்பிட்டா நீயும் நானும் பழையபடி சிங்கிதான் அடிக்கணும். எனக்கு என்ன பென்ஷனா வருது, கவலை இல்லாம காலத்தை ஓட்ட. அவ சம்பாதிக்கிற பணம் இல்லைன்னா நீ இப்படி பளபளன்னு சேலை கட்ட முடியாது, தெரிஞ்சுக்கோ என்ற அப்பாவின் குரல் அகிலாவின் மனதில் நெருப்பை வாரி இறைத்தது. மூச்சை பிடித்து கொண்டு மேலும் கேட்டாள், ஏன் அவ காசுல நான் மட்டும்தான் சுகமா இருக்கேனா, நீங்க மட்டும் 300 ரூபாய்க்கு குறைஞ்சி ஐயா இப்ப சட்டையே போடுறதில்ல, இதுல என்ன சொல்ல வந்துட்டீங்க பெருசா என்று அவரிடம் சண்டைக்கு போனாள் அம்மா. வெளியில் இவற்றையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த அகிலாவிற்கு நெஞ்சு படபடத்தது. அது இருக்கட்டும், நீங்க இப்படி வர மாப்பிள்ளைகளை தட்டி கழிச்சுக்கிட்டே போய் அவளா ஒரு மாப்பிள்ளைய புடிச்சிட்டா அப்ப என்ன செய்வீங்க என்ற அம்மாவின் கேள்விக்கு, அது எப்படி என்ன மீறி போயிடுவா, நம்ம ஜாதி மதம் ஒண்ணு இல்லைன்னா ஜாதகத்துல தோஷம்னு எதையாவது சொல்லி அவளை என் வழிக்கு கொண்டு வந்துட மாட்டேன். மேற்கொண்டு எவற்றையும் கேட்க பிடிக்காமல் தன் அறைக்கு வந்தாள் அகிலா. அவளுள் சிந்தனை ஓடியது. நான் என்ன இந்த வீட்டில் சம்பாதிக்கிற மிஷினா? அதை தவிர ஒன்றும் சிந்திக்க கூட தெரியவில்லை அவளுக்கு. மூளை மனது இரண்டுமே வெறுமையாக போனது. நல்ல வேளை அப்போது அக்கா வீட்டில் இல்லை. இருந்திருந்தால் அவள் என்ன சொல்லி இருப்பாளோ? பெற்ற தாய் தந்தையே சுயநலத்திற்காக இவளை பலி கொடுக்க துணிந்து விட்ட பிறகு உடன் பிறந்தவர்கள் எம்மாத்திரம்? ஓடிப்போய் அரித்ரோவிடம் இதை சொல்லி அழ வேண்டும் போல இருந்தது அகிலாவுக்கு. ஒருவேளை இதுதான் காதலோ? பலவாறாக சிந்தித்துக் கொண்டு உட்கார்ந்திருந்தாள் அகிலா. எப்படி இருந்தாலும் அப்பா இந்த மாப்பிள்ளையையும் வேண்டாம் என்றுதான் சொல்ல போகிறார். இந்த கண் துடைப்பு வைபவத்திற்கு போகாமல் இருந்தால்தான் என்ன? அன்றைக்கு என்று பார்த்து அரித்ரோ ஆபீஸுக்கு வரவில்லை. உடம்பு சரியில்லை என்று லீவு எடுத்திருந்தான். எதற்கும் இருக்கட்டும் என்று அவன் முகவரியை வாங்கி வைத்துக் கொண்டாள். வேண்டுமென்றே அன்று வீட்டிற்கு லேட்டாக போனாள். வீட்டில் நுழைந்த உடனே அக்கா தான் ஆரம்பித்தாள். எல்லாம் சம்பாதிக்கிற திமிரு, இவள இந்த வீட்டுல யாரு கேள்வி கேட்க முடியும்? நான் இப்படி செஞ்சிருந்தா அப்பா என்ன வெட்டி போட்டிருப்பாரு. இப்ப பாரு, வாயை திறக்காம உட்கார்ந்து இருக்காரு. அகிலா பதிலேதும் பேசாமல் பாத்ரூமுக்குள் நுழைந்து கதவை தாளிட்டு கொண்டாள். வெளிச்சத்தம் கேட்காமல் இருக்க குழாயை திறந்து விட்டாள். கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி கொண்டு வந்தவளை அப்பா பிடித்து கொண்டார். ஏமா, இன்னைக்கு ஆபீஸ்ல வேலை ஜாஸ்தியா, இல்ல இந்த பெண் பார்க்கிற ஏற்பாடு பிடிக்கலையா? எதுவா இருந்தாலும் சொன்னாதானே அம்மா தெரியும். பதில் பேசாது உடைமாற்ற சென்றாள் அவள். அம்மா பாருங்க, நீங்க கேட்க கேட்க எவ்வளவு திமிரா போறான்னு, எல்லாம் நீங்க கொடுக்கிற இடம். அம்மாவின் அர்ச்சனை தொடர்ந்தது. உடை மாற்றிக் கொண்டவள் ஹாலுக்கு வந்து சோஃபாவில் உட்கார்ந்து டிவியை ஆன் செய்தாள். அதற்கு மேல் பொறுக்க முடியாதவராய், அப்பா இத பாருமா, உன் மனச உள்ளத சொல்லு. உனக்கு கல்யாணம் செஞ்சுக்க இஷ்டம் இல்லைன்னா நான் உன்னை வற்புறுத்த மாட்டேன். பயப்படாம விஷயத்தை சொல்லு. அப்பாவின் பயம் என்ற வார்த்தை இவளுக்கு சிரிப்பை மூட்டியது. நான் யாருக்கு எதுக்காகப்பா பயப்படணும் என்று கூறியவளை இடைவெட்டினாள் அக்கா. அவ ஏன்பா பயப்படணும்? அவ என்ன மாதிரி மக்கா, படிச்சு வேலைக்கு போறா, எக்கச்சக்கமா சம்பளம் வேற. போதாததுக்கு நீங்களும் அவளை தலையில் தூக்கி வச்சு ஆடுறீங்க.
அவ எப்படி ஒருத்தனுக்கு அடங்கி குடித்தனம் நடத்துவா? அதான் கல்யாணமே வேண்டாம்னு இருக்கா. அது மட்டும் இல்லடி, உன் திமிருக்கு எந்த பயலும் உன்னை ஏறெடுத்து பார்க்க மாட்டான் என்று தன் தங்கையிடம் பொரிந்து தள்ளினாள். அவள் பேச பேசவே ஒரு முடிவுக்கு வந்திருந்த அகிலா விடு விடுவென்று தன் அறைக்கு போய் அவளிடம் இருப்பதிலேயே அழகான சுடிதாரை தேர்ந்தெடுத்து அணிந்து கொண்டாள். லேசாக மேக்கப் போட்டுக் கொண்டாள். படீர் என்று கதவை திறந்தவள் நேராக அக்காவிடம் போய் நின்றாள். அக்கா, தெரிஞ்சோ தெரியாமலோ என்னுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான முடிவு எடுக்க நீ காரணமாயிட்ட. அதுக்கு உனக்கு ரொம்ப தேங்க்ஸ். நிச்சயமா நீ என்ன மாதிரி இல்ல. உன்னோட 23வது வயசுல உனக்கு கல்யாணம் ஆச்சு. ஆனா எனக்கு இப்போ வயசு 30. அத பத்தி என்னைக்காவது யோசிச்சிருக்கியா நீ? எனக்கு மட்டும் உணர்ச்சிகளே இல்லைன்னு நினைச்சியா என்று கூறியவள் அப்பாவிடம் சென்று, இவ்வளவு நேரம் நீங்க எல்லாரும் பேசுனது ஒத்திக பார்த்து அரங்கேற்றம் செஞ்ச நாடகமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. நான் நேத்தே உங்க சுயநலத்தை புரிஞ்சுக்கிட்டேன். இனிமேலையும் இந்த குடும்பத்துக்கு உழைக்க நான் தயாரா இல்ல. என்னுடைய வாழ்க்கைய நானே தேடிக்கிறேன் என்றாள் அகிலா. அதை கேட்டு பதறி போன அப்பா, யாருடையவன்? எந்த கஷ்மாலம் புறம்போக்கும் மனசை கெடுத்தது? கெட்டது மனசு மட்டும்தானா, அல்லது எல்லாத்தையும் மொத்தமா விட்டுடியா? எத்தனை நாளா நடக்குது இந்த கூத்து என்று அகிலாவின் முடியை கொத்தாக பிடித்தார். அவர் கையை தட்டிவிட்டு அவரை தள்ளி விட்ட அகிலா, இன்னொரு வாட்டி என் மேல கைய வச்சீங்க, நான் பேசாம இருக்க மாட்டேன். என் ரத்தத்தை உறிஞ்சிற அட்டை பூச்சிங்க நீங்கெல்லாம். நீங்களா என் மேல கை வைக்கிறீங்க? ஒரு போன் போட்டேன், எல்லாரும் உள்ள போயிடுவீங்க, ஜாக்கிரதை. ஆமா, வழிய விடுங்க என்று ஆவேசம் வந்தவள் போல் வெளியே போக எத்தனித்தாள் அகிலா. உடனே அம்மா, ஏண்டி இந்நேரத்துல எங்க போற? யார பார்க்க போற? சொல்லிட்டாவது போடி என்றாள். இந்த வீட்டுல நான் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. இருந்தாலும் நான் எங்க போறேன்னு தெரிஞ்சுக்க நீயாவது ஆசைப்பட்டியே, அதனால சொல்றேன். நான் என் கூட வேலை பார்க்கிற பெங்காலி அரித்ரோ வீட்டுக்கு தான் போறேன். அவரை தான் நான் கல்யாணம் செஞ்சுக்க போறேன் என்று நிறுத்தி நிதானமாக சொன்னாள் அகிலா. போடி போ, அவன் என்ன ஜாதியோ என்ன மதமோ, அவன் கூட நீ வாழ்ந்துருவியா? ஆசையெல்லாம் அடங்குனதும் அவன் உன்னை தள்ளி விட்டுடுவாண்டி. அப்ப எங்களை தேடிக்கிட்டு நீங்க தானே வருவ. அப்ப தெரியும் உனக்கு அப்பா அம்மாவோட அருமை என்று சாபமிட்டாள் அம்மா. உன்னுடைய சாபம் என்ன ஒண்ணும் செய்யாதுமா. தண்ணிக்கு பயந்து கரையிலேயே இருந்தா நீச்சல் எப்ப கத்துக்கிறது? அதனால நான் வாழ்ந்து பார்க்க போறேன். நானா உங்களை தேடி வரமாட்டேன். ஆனா நீங்க வேணும்னா என்ன தேடி வாங்க என்று படியிறங்கி போனவளை அப்பாவின் குரல் தடுத்தது. அம்மா அகிலா, மூடியிருந்த என் கண்களை திறந்துட்டேம்மா. நீ ஆசைப்பட்ட பையனுக்கே உன்னை கட்டி வைக்கிறேன். இப்ப உள்ள வாமா என்று தேனொழுக கூப்பிட்டார் அப்பா. அவருடைய மனமாற்றத்திற்கு காரணம் என்னவாக இருக்கும் என்று யோசித்தபடியே வாசலுக்கு வந்தவள் தூரத்தில் வீட்டு வாடகை வாங்க அண்ணாச்சி வருவதை பார்த்துவிட்டு புரிந்து கொண்டவள் அப்பாவை பார்த்து காரி துப்ப துடித்த மனதை அடக்கியபடி அரித்ரோ வீட்டுக்கு விரைந்தாள் அகிலா.